என்ன இது? எல்லாம் அன்னைக்கு நடக்கிற மாதிரியே நடக்குது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட இப்படி சொன்னா. சின்ன மீன் வேண்டாம் பாட்டி, கருவாடு இருந்தா குடு போதும். என்னப்பா, எப்பவுமே சின்ன மீன் இருக்கான்னு தான் கேப்ப, இன்னைக்கு வேண்டாங்கிற? ஒன்னும் இல்ல பாட்டி, இன்னைக்கு வேற மீன் வாங்கிட்டேன்ல. ஓஹோ, அப்படியா? அப்படின்னு ஒரு 1/4 கிலோ கருவாடு வாங்கிக்கிட்டான். அந்த கருவாடு வாங்கி அவன் அவனுடைய கூடையில வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த கூடைய கொண்டு வந்து அவனுடைய சைக்கிள்ல அந்த கூடைய வச்சான். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் கவனமாவே அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான். அப்படி தெருவுல சாகர் மீன் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த ரங்கையா சாகரை பார்த்து அவர் பக்கத்துல வர சொன்னாரு. அப்ப சாகர் ரங்கையாவை பார்த்து, ஐயா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க சாகர்? சாகர் அவன் என்ன மீன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ரங்கையா கிட்ட சொன்னான். ஆனா பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு? கவனமா இருக்கணும். என்ன நினைச்சாங்களோ என்னமோ. அப்படின்னு கேள்விகளா வந்துகிட்டு இருந்துச்சு. சாகர் ரங்கையா கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டான். அன்னைக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன சாகர் இது, இன்னுமா நீ அதை மறக்கல? நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிங்க ஐயா, இப்ப என்னங்க ஐயா வேணும்? அன்னைக்கு வாங்கினேனே சின்ன மீன், அது நல்லா இருந்துச்சு. அந்த மீன் இருந்தா கூட. இன்னைக்கு சின்ன மீன் கொண்டு வரலங்க ஐயா. சின்ன மீன் கிடைக்கும்போது வீட்டுக்கு கொண்டு வரேன். சரி சரி, எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமா